முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களுள் திதியை அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய விரதம் தான் சஷ்டி விரதம். மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இருந்து 6ஆவதா வரக்கூடிய நாள் தான் சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வளர்பிறையில் ஒரு சஷ்டி, தேய்பிறையில் ஒரு சஷ்டி வரும். இந்த 2 சஷ்டியிலையும் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்கும் பொழுது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுவும் குழந்தை பாகியத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தம்பதிகள் 2 பேருமே தம்பதி சமேதரா மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி நாட்களை தவற விடாம விரதம் இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த மாசம் டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முறையா விரதம் இருந்து வழிபடுங்க. காலையில எழுந்து குளிச்சுட்டு முருகன் முன்னாடி விளக்கு ஏற்றி ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முழுவதும் விரதமா இருங்க. மாலை 6 மணிக்கு மேல சட்கோண கோலம் போட்டு அதுல சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி அதன் மேல 6 விளக்குகள் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் இல்லை அப்படின்னா வெள்ளை நிறம்